அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி புதுசாக நான் ட்ரை பண்ண போகிறேங்க. இது என்னென்னா வல்லாரைக்கீரையும் வஞ்சர மீன் தாங்க இன்றைக்கி கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து வஞ்சர மீனை ஒரு 5 துண்டு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த முள் பார்த்து தனியாக வச்சுருங்க. இப்போ நான் வல்லாரைக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். அதில் ஒரு கால்வாசி நான் எடுத்துருக்கேன். கால்வாசி எடுத்துகிட்டு அதை பொடிசாக நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடிசாக கட் பண்ணி அதை தனியாக நான் வச்சுருக்கேன். இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா விசில் விட்டு நல்லா வச்சுருக்கேன். அதையும் மசித்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு பல்லாரியை நான் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது கூடவே நான் வந்து வல்லாரைக்கீரையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு சைடு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இது கூடவே நம்ம வந்து முள் பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா வஞ்சர மீன், அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்துக்கணும். அந்த வெங்காயம் அந்த வல்லாரைக்கீரை அதை ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நான் வந்து காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கேரட்டு நல்லா துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லிக்கீரை இருக்கு இல்லையா, அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மீன் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நான் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இதை வந்து வடை மாதிரி தட்டி போட்டுருங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து நீங்கள் நினச்சி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். மேலே வந்து ஸ்கிரிப்ஸியாக நல்லா வரும். எங்களுக்கு இதுவே சூப்பராக வந்ததுனால நாங்கள் ப்ரெட்டு வந்து நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.